இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த வாரத்தை மட்டும்தான், இந்த 52 வாரத்திலேயே ஒரு ஆண்டில் இந்த வாரத்தை புனித வாரம் என்று இந்த நாட்களுக்கு ஒரு புனிதம் கொடுக்கின்றோம். இந்த வாரத்தை மாற்றிப்படுத்துகின்றோம் என்றால், இந்த வாரம் கடவுளுக்கான வாரம். கடவுள் மனு குலத்தை மீட்க தன்னையே கையளித்த, தன்னையே இழந்த வாரம்னு சொல்லலாம். கடவுள் மாபெரும் ஒரு புனித செயலை செய்த வாரம் இந்த வாரம் என்பதால் இந்த வாரத்தை தாய் திருச்சபை புனித வாரம்னு சொல்லுகிறது. இந்த புனித வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கு அவனுடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த வாரம் முழுமைக்குமே இன்றைய வாசகங்கள் ஆப்டா பொருந்தும். அதிலும் சிறப்பாக பிலிப்பியருக்கு திருமுகம் இன்னைக்கு தியானமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாய் என்ன பண்ணுது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குது. அந்த பிள்ளைகள் இந்த நாய்கிட்ட தாய்கிட்டது பால் குடிச்சிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் ஆகுது, பிள்ளைகளுக்கு பால் அதிகமாக பசி எடுக்குது. நிறையா பாலை இன்னும் உறிஞ்சி குடிக்கிறது. போக போக பால் தீர்ந்து போய் பிள்ளைகளுக்கு அகோர பசி அப்படி வச்சுக்கங்களேன். பால் குடிக்கும் பொழுது பால் தீர்ந்து போய் தாயின் ரத்தத்தையும் அது குடிக்க ஆரம்பிக்கிறது. தாய் ஒன்றும் சொல்லவில்லை, தாய் விலகி போகவில்லை. என் பிள்ளைகளுக்கு ரத்தமும் தேவை, சரி சாப்பிடட்டும். என் தாய் அதையும் பொறுத்து கொண்டு இருக்கிறது. இறுதியில் அந்த தாய் நாய் இறந்து போகிறது. ஏன்னா மொத்தம் போயிடுச்ச தாய்கிட்ட என்ன இருக்கும்? பிள்ளைகள் உண்டு கொடுத்திருக்கிறார்கள், தாய் இறந்து விடுகிறது. ஸோ கற்பனை தான் இது. அப்படியே நாம் ஆண்டவருக்கு பொருத்தி பார்க்கணும். கடவுள் தன்னுடைய அருளை, வல்லமையை, தன்னுடைய மாட்சி எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? இந்த உலக படைப்பிலிருந்து அனைத்தையும் கொடுத்தார். ஆதி மனிதன், நம்முடைய ஆதி பெற்றோர் கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ணாங்க. அப்பயும் மன்னிச்சாரு. சரி, என் பிள்ளைங்க போ மன்னிச்சாரு. மன்னிச்சாரு. எகிப்திலிருந்து தன் வல்லமையெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணாரு? கடவுள் மக்களை மீட்டு கொண்டு வந்தார். நாம் நன்றி கிட்ட போய் என்ன பண்ணோம்? அந்த கடவுளுக்கு எதிராகவே நாம் என்ன பண்ணணும்? வேறு கன்றுகளை வழிபட்டு, வேறு சாமிகளை வழிபட்டு அவரை தூக்கி குப்பையில போட்டோம். அதே ஆண்டவர் பொறுத்துக்கிட்டார். சரி, என் பிள்ளைங்க போ. கடவுளுக்கு பால் கொடுத்து நம்மளை காப்பந்தம் பண்ணார். இன்றும் போக போக சவுலரசன் குறிக்க எல்லாரும் நம்ம அப்படியே வரலாறு பார்க்கணும். அப்போ கடவுள் அனைத்தையும் இழந்து 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 இறுதியிலே தன் உயிரையும் தன் பிள்ளைகளுக்காக இல்லையா விட்டு கொடுத்த வாரம் இந்த புனித வாரம். அப்போ இந்த வாரம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இந்த வாரம் கடவுளின் இரக்கத்தை அபரிமிதமாக நம்மிடத்தில் பொழிகின்ற வாரம் இந்த வாரம். இந்த மீட்பின் வரலாற்றைத்தான் இன்றைய பிலிப்பியருக்கு வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம அதை நிறுத்தி அழகாக வாசிக்கணும். அப்போ ரொம்ப அருமையாக நமக்கு புரியும். பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்களேன். பிலிப்பியர் திருமுகம் 2வது அதிகாரம் 6 முதல் 12 ஒரு 5 வசனம் தான் பாருங்க. 5-6 வசனங்கள் பாருங்க. கடவுள் வடிவில் விளங்கிய அவர், கடவுளாக இருந்த அவர் அந்த நிலையை வலிந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கல. தம்மையே வெறுமையாக்கி, கடவுளின் நிலையவே அவர் விட்டு தூக்கி போட்டார். வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு மனிதருக்கு கீழ்ப்படிந்து இல்லையா, மனுஷனுக்கெல்லாம் கட்டுப்பட்டு சதுசேயருக்கு பதில் சொன்னார். பரிசேயருக்கு பதில் சொல்லக்கூடிய ஆளா சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்ட ஆள் ஆண்டவர். இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலையில வந்து நின்னாரு இந்த மனு குலத்தை மீட்க.
அடிமையின் கோலம் பூண்டு மனித உருவிலே தோன்றினார். காரு மிஞ்சாங்களா இல்லையா? கடவுளுக்கு ஏற்படக்கூடிய நிலையா அது. இருந்தாலும் என் பிள்ளைங்க மீட்கப்படணும். இந்த நாய் என் பிள்ளை ரத்தம் கிட்டது போதும், பரவாயில்ல, என் பிள்ளைங்க பசி ஆறுனா போதும். தாய் யோசிக்கிறது தானே. கேட்பாருங்க பார்ப்போம். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, செத்து போற அளவுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தாரியா. எப்ப அதுவும் பாருங்க பார்ப்போம். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவு. சிலுவை சாவு என்பது மிக இழிவான சாவு. அந்த காலத்துல மிக இழிவான சாவு. எல்லோரும் பார்க்க அரை நிர்வாணமாய், எல்லோருக்கும் காட்சி பொருளாய் ஒரு ஒரு வனாந்தரத்தில் தொங்க விட்டுகள் எல்லாம் எவ்வளவு இழிவான சாவு பாருங்க. சகோதரர்களே, அப்படிப்பட்ட இறப்பினை இறைமகன் இயேசு மனு குலத்திற்காக கொடுத்தார். தன் உயிரை கொடுத்தார். நல்லவன் ஒருவனுக்காக ஒருவன் தன் உசுரை கொடுக்கறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது பாவிகளாகிய நமக்கு கடவுள் இறைமகன் இயேசு நம்முடைய தன்னை உயிரை கொடுத்தார். நாம் நல்லவற்றிற்காக நாம் எதையெல்லாம் அண்டலைன் பண்ணிக்கணும். நல்லவற்றிற்காக, நல்ல பாதைக்காக, கடவுளின் திட்டத்திற்காக நாம் எதை இழக்கிறோமோ அதை பன்மடங்காக ஆண்டவர் கொடுப்பார். நாம வச்சுக்கணும். நாம எவன் நன்மை செய்கிறானோ அவன் மடிகளே என்ன பண்ணுவாங்க, சரிந்து விழும்படி ஆண்டவர் அளந்து கொட்டுவார். பைபிள் சொல்லுகிறது. இவ்வாறு இறைமகன் இயேசு தன் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்ததால் அவர் அடைந்த அடுத்த நிலையை நம்ம கவனிக்கணும். எனவேதான் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி, வெறுமனையா உயர்த்தல, மிக அதிகமாக நம்பினார். அவர் இயேசுவை தந்தையானவர் உயர்த்தினார். எப்படின்னு பாருங்க பார்ப்போம். உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு கொடுத்தார். என்ன பெயர் கவனிக்கணும், கீழே பாருங்க பார்ப்போம். அவருக்கு விண்ணவர், மன்னவர், கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அந்த வார்த்தைக்கு மண்டியிடுவர். இயேசுங்கிற வார்த்தையை மகிமையின் பொக்கிஷமாக தந்தை மாற்றினார். இவரால் எவரால மீட்பு இல்லை என்ற அந்த மீட்பின் திட்டத்திற்கான கருப்பொருளாக அந்த இயேசு என்ற பெயரை ஆண்டு மாற்றினார். கீழே பாருங்க பார்ப்போம். மண்டியிடுவர், தந்தையாம் ஆட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். சகோதரர்களே, நாம் நல்லவற்றிற்காக இழக்கின்ற பொழுது கடவுள் அதை பன்மடங்காக்கி நமது மடியிலே கொட்டுவார். எனவே இந்த வாரம் இரக்கத்தின் வாரம், நம்மையும் இரக்கத்தோடு இருங்கள் என்று நம்மை உந்தி தள்ளுகின்ற வாரம் இந்த வாரம். சிறப்பாக இந்த குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவருக்கு தெரியும், எருசலேம் போனா நம்ம செத்து போயிட்டு அவருக்கு தெரியும். போறாரு. நமக்கு இழப்பு, உயிரை இழக்கணும் போறாரு. என் பிள்ளைகளுக்காக நான் செய்கிறேன். என் பிள்ளைகள் மீட்படையணும், நான் செய்கிறேன். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். முதல் வாசகம் எசையால பாருங்க பார்ப்போம். அதாவது அவருக்கு தெரியும். அவர் தெரிந்தே என்ன பண்றாரு, அந்த நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை. நான் அந்த கஷ்டம் நிந்தனைன்னு தெரியும், நான் அது வந்து வேணான்னு சொல்லிக்கல. ஆனால் என்னை இழிநிலை அடைய அவங்க செய்ய முடியாது. கடவுளை என் கூட இருக்காரு. நம்பிக்கையை பாருங்க. சகோதரர்களே, நாம் இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிறோம். நாம் இன்னைக்கு இந்த நாளிலே இது வந்து நாம் நன்மைக்காக துன்பப்படணும்னு ஆண்டவர் சொல்றார். தீமைக்காக கிடையாது. நன்மைக்காக நாம் துன்பப்படுகின்ற பொழுது அதற்கான பலன், அதற்கான கிஃப்ட், அதற்கான வெகுமானம் கடவுள் கரத்திலிருந்து நமக்கு அளந்து சரிந்து விழும்பு நம்ம மடியில கொட்டப்படும். நல்லதுக்காக கஷ்டப்படுறியா? நன்மைக்காக அவமானப்படுறியா? நன்மைக்காக தீமை உன் வாழ்க்கையில் சேருதா? நீ நிரபராதி, எந்த பாவமும் அறியாதவன், உன்னையெல்லாம் இழிவுபடுத்துறாங்களா? கவலைப்படாத. ஏசப்பா கொடுத்த கிஃப்ட் நமக்கும் கிடைக்கும். எனவே சகோதரர்களே, நன்மைக்காக கடவுள் திட்டத்திற்காக துன்பப்பட தயாராக இருப்போம். கடவுளின் கடமை ஆசீர்வதிக்கும்.